கரூர்ல நடந்த நிகழ்ச்சியே நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியலன்னா இவ்வளோ என்னென்னமோ எந்திரம்லாம் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானிங்க வெளியில இருக்காங்க, வர சொல்லுவோம். ரைட்டா? இல்லை, நான் சொல்றேன், என்னால முடியும். வெளிநாட்டில் முடியாததெல்லாம் இந்தியக்காரனுங்க போய் தான் சரி பண்றானுங்க. இந்தியாவில் தான் எல்லா பேரும் போய் சரி பண்றாங்க வெளிநாட்டில். அதனால இந்தியா மானத்தை வாங்காம கரூர்ல நடந்தது எப்படிடா இடிசல் நெரிசல், இடிசல் நெரிசல். ஓகே, ஓகே. ஒருத்தனை கொராலைய பிடிச்சி நெரிச்சு கொன்னுட்டு இவனை கீழே போட்டுட்டு அவனை போய் விஜயை பார்ப்பானுங்களா? கையில் இருக்க குழந்தைய கீழே போட்டு கால் நல்லா மிதின்னு மிதிச்சு கொன்று விட்டு விஜய் போய் பார்ப்பாங்களா? கேட்குறவன் கேனா புண்டையா இருந்தால் எது வேணாலும் பேசுவீங்களாடா குண்டைங்களா? புண்டை சுன்னி, சுன்னி புண்டை தேவடாமா எவன்டா அறிவிப்பு எவன்டா கொடுத்தேன்னு தேவடாமா. ஏய், அங்கே நடந்தது வன்முறை. 50 ரெவடியை உள்ளார விட்டு 10-20 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. நான் யோசிச்சா கரெக்டா இருக்கும். கார்த்திகா நட்சத்திரத்துல பிறந்தவேனா எஸ் ரவிச்சந்திரன். ரைட்டா? நான் கணிச்சா கரெக்டா இருக்கும். இது சதி திட்டம் யாரு என்னங்கிறத கண்டே பிடிச்சாகணும். நானும் சொல்றேன்னு வீடியோ நான் கொடுத்தாவே சொல்லிட்டேன், விஜய் கட்சிலாம் நான் கிடையாதுன்னு. கலைஞர் கட்சும் கிடையாது, எம்ஜிஆர் கட்சும் கிடையாது, எந்த கட்சும் கிடையாது. பசிக்கு எவன் சோறு போடுறானோ அந்த கட்சினா. வயிற்று பசிக்கு யார் சோறு போடுறாங்களோ அந்த கட்சினா. ரைட்டா? தப்பு பண்ண மாத்திரம் என் கையில் கிடச்சிட்டா நான் மிக்சியில் போட்டு ஜூஸ் அடித்து மண்ணிலெல்லாம் பதைக்க மாட்டேன், மீன் தண்ணியில் கலக்கிடுவேன். மண்ணில் பதைச்சா விஷம் மண்ணில் ஒட்டிடும். மீனுக்கு போட்டால் வயிற்று மீன் சாப்பிடும். அந்த மாதிரி பண்ணிடு. தப்பு தண்டனை இருக்கக்கூடாது. ஐயோ, சரி, இளைஞர் ஒரு இள வயசு வந்தானா அந்த ஒயின் ஷாப்லாம் மூடுவானேன்னு நான் ஆசைப்பட்டா குண்டே அறுத்து விட்டானுங்க கரூரில். என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. போன